லட்சுமி வெங்கடாச்சலம் அவர்கள் சலூன் கடை வச்சிருக்காங்க. அவர் கடைக்கு போயிட்டாரு. லட்சுமி அவர்கள் 100 நாள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். 100 நாள் வேலைக்கு போறாங்க. என் தங்கையிடம், அவளுக்கு வயது ஒரு 13 இல்லாட்டி 14 வயது தான் இருக்கும். என் தங்கையிடம் சொல்கிறார்கள், நீ வீட்டை பார்த்துக்கோ, அப்படியே போய் ரேஷன் கடையில ரேஷன் வாங்க வேண்டியதா இருக்கு, நீ வீட்டுல இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மதியம் 100 நாள் வேலையில கொஞ்சமா அந்த இடைவேளை இல்லாட்டி வேலை முடிஞ்சு தாய் லட்சுமி அவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த பெண் பெட்ல படுக்கல, கீழே தரையில படுத்து இருக்கா. கிட்ட வந்து பாக்குறாங்க, பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது, உடம்பெல்லாம் ரத்தம், ட்ரெஸ் எல்லாம் ரத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு வயர் தொங்கிட்டு இருக்கு. அந்த வயர் எங்க போகுது? கரண்ட் வயர் போகுது. மூக்கிலையும் வாயிலையும் கரண்ட் வயர் போட்டு அதை ஒரு பிளக் பாயிண்ட கொடுத்து யாரோ அவளுக்கு ஷாக் கொடுத்திருக்காங்க. ஷாக் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களா? மார்பகம் இருக்கு பாருங்க, கடிச்சு எடுத்திருக்காங்க. அவளுடைய உடம்பில் பலவிதமான காயங்கள். இதை பார்த்து பாருங்க, ஒரு பெண் குழந்தை, கிட்டத்தட்ட 12 வயது பெண் குழந்தை உடம்பில் இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா மயக்கம் போட்டு விடுறாங்க. என் தங்கைக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கூக்குரல் போடுறாங்க. 3 நாட்கள் எஃப்ஐஆர் எடுக்கவில்லை. இது நான் சொல்லல, விகடன்ல வந்திருக்கு. அனைத்து இந்திய மாதர் சங்கத்தின் மாநில உறுப்பினர் வனஜா அவர்களும் இது ஒரு இன்டர்வியூவா கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? 3 நாட்கள் புகார் எதுவுமே எடுக்கப்படவில்லை. மறுபடியும் ஒரு எம்எல்ஏ பாக்குறாங்க, புகார் எடுக்கப்படுகிறது. யார் இவரை கொலை செய்தார்கள், இந்த பெண்ணை, இந்த சிறுமியை, என் தங்கையை கொலை செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்த்த வீட்டுக்காரன். அவனை பிடிச்சு போலீஸ் விசாரணை செய்யும் போது நாங்க 3 பேர் சேர்ந்து இந்த கொலையை செய்தோம், பாலியல் வன்புணர்வு செய்து இந்த சிறுமியை கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் போன வருடம் நடந்ததுங்க. 3 பேர் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கறான். அதுல ஒரே ஒருத்தனை மட்டும் கைது செய்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும், கைரேகை எல்லாமே எடுத்துட்டாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது, வாக்குமூலம் இருக்கிறது. ஆனா மகளா நீதிமன்றத்தில், அதாவது நம்முடைய நீதிமன்றத்தில் இதனுடைய நீதி விசாரணை என்பது நடக்கிறது. அந்த நீதி விசாரணையில் செப்டம்பர் 29ஆம் தேதி இந்த வருடம், போன வருடம் நடந்த இந்த கேஸுக்கு இந்த வருடம் ஒரு தீர்ப்பு வருகிறது. கிருபாகரன் அப்படிங்கறத நீங்க கைது பண்ணிருக்கீங்க, போதுமான ஆதாரம் இல்லாத காரணத்தினால் அவரை நாங்கள் விடுதலை செய்கிறோம். யாரா கேப்பா இதுக்கு ஜஸ்டிஸ்? உத்தரப்பிரதேசத்துல இது மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்படுகிறது. அதனால நிறைய பேர் அங்க நீதி கேட்கிறாங்க. அந்த பெண்ணுக்கும் நீதி வேண்டும், என் தங்கைக்கும் நீதி வேண்டும். நீங்க எத்தனை பேர் இந்த நீதியை கேட்பீங்க? நாளைக்கு சலூன் கடை மூட போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்குலாம் ஒரு செய்தி மட்டும்தான். ஆனா அந்த சலூன் கடை வைத்த அந்த வெங்கடாச்சலம் அப்படிங்கிற அந்த தந்தைக்கு எவ்வளவு மனவலி இருக்கும். சரி, அந்த தந்தை காரணமாக அவங்க சலூன் கடை வச்சிருக்காங்க, நமக்காக யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சங்கம் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா சலூன் சங்கங்கள் நாளைக்கு கடையை மூடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நாளைக்கு சலூன் கடை பூட்ட போகிறது அப்படிங்கிற செய்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இது நிறைய பேருடைய குரலாக ஒலிக்கப்பட வேண்டும். இங்கதான் ஜஸ்டிஸ் கேட்கணுங்க. எவன் கேட்க போறீங்க? நீங்க? நான் கேட்டுட்டேன். ஜஸ்டிஸ் ஃபார் கலைவாணி கேட்டுட்டேங்க. நீங்க கேட்பீங்களா? இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கு இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை பேர் இந்த நீதியை கேட்பீங்க? நாளைக்கு சலூன் கடை மூட போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்குலாம் ஒரு செய்தி மட்டும்தான். ஆனா அந்த சலூன் கடை வைத்த அந்த வெங்கடாச்சலம் அப்படிங்கிற அந்த தந்தைக்கு எவ்வளவு மனவலி இருக்கும். சரி, அந்த தந்தை காரணமாக அவங்க சலூன் கடை வச்சிருக்காங்க, நமக்காக யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சங்கம் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா சலூன் சங்கங்கள் நாளைக்கு கடையை மூடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நாளைக்கு சலூன் கடை பூட்ட போகிறது அப்படிங்கிற செய்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இது நிறைய பேருடைய குரலாக ஒலிக்கப்பட வேண்டும். இங்கதான் ஜஸ்டிஸ் கேட்கணுங்க. எவன் கேட்க போறீங்க? நீங்க? நான் கேட்டுட்டேன். ஜஸ்டிஸ் ஃபார் கலைவாணி கேட்டுட்டேங்க. நீங்க கேட்பீங்களா? இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கு இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் மட்டும் கேட்டா வாய்ப்பே கிடையாது. இது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நபர்களும் கேட்க தொடங்கும் போது நிச்சயமா ஜஸ்டிஸ் கிடைக்கும்.